ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரதமர் திரு நரேந்திர மோடியை டெல்லியில் இன்று சந்தித்திருக்கிறார் முதல்வர் திரு விஜய். 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமனையும் திரு விஜய் சந்தித்து பேசியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மோடி விஜய் சந்திப்பு அரசியல் சதுரங்கம் என்னவாக மாறும் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு RK ராதாகிருஷ்ணன், புதிய முதல்வர் பதவியேற்ற பிறகு பிரதமரை சந்திக்கிறார். ஒரு மரியாதை நிமித்தமான மரபு சார்ந்த சந்திப்பு என்ற அளவில் இதை புரிந்து கொள்ளலாமா, அல்லது அதை கடந்த அரசியல் முக்கியத்துவம் இந்த சந்திப்பில் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, அப்படி ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு பிஃபோர் மோடி இருந்ததே கிடையாது. அதாவது ஒரு முதல்வர் பதவியேற்றோடனே நேராக போயிட்டு அங்கே போய் வணக்கம் வைக்கிறது மன்மோகன் சிங் காலத்தில் எப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பல மாதங்களுக்கு பிறகு தான் இருக்கும். ஆனால் மோடி வந்தது பிறகு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு எல்லாரும் வணக்கம் வைக்கணும்னு. அப்போ காங்கிரஸ்காரர் போய் சதீஷன் போய் வணக்கம் வச்சுட்டாரு. அதானியோட போர்ட் அங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு கருதுறேன். இங்கேருந்தும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சென்றிருப்பார் நான் கருதுறேன். அதேபோல் அந்த சந்திப்பில் இருக்கின்ற என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மெர்சலாக இருந்தது. இவர் என்னை பொறுத்தவரை இப்போ யோசிச்சு பாருங்களேன், அதாவது யோசிக்காமல் ஒருத்தர் முதல்வர் ஆகிறார். அதாவது அஃப்கோர்ஸ் ஹீ மைட் ஹவ் எக்ஸ்பெக்டட், பட் மெஜாரிட்டி வரல, இங்கே பிரச்சனைகள் இருக்கிறது. நேற்று கூட நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த 3 அதிமுக எம்எல்ஏ மேலே. ரொம்ப ஹீஸ் அண்டர் சீஜ். அந்த மாதிரி ஒரு நபர் யாரை சந்திக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். பிரதமர் மட்டும் கிடையாது, ஒரு மன்மோகன் சிங் மாதிரி இருக்கிற பிரதமர் கிடையாது, ஒரு நரசிம்மராவ் மாதிரி இருக்கிற பிரதமர் கிடையாது. ஒன் ஆஃப் த ஈஸிலி த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் இந்தியா. அவரை சந்திக்கும் போது அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். நம்ம ஓ பன்னீர்செல்வம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் போது பார்த்துருக்கோம். ஓ பன்னீர்செல்வம் சீட்டினுடைய எட்ஜில் உட்காருவார். அதே தமிழக மக்களுக்கு ஒரு தலைகுனைகிற ஒரு விஷயமாக நான் கண்டேன். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் கூட கொஞ்சம் ஒரு குறுகிய அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகும், ஒரு ஷோல்டர்ஸ் ட்ரூப் ஆகும். முக ஸ்டாலின் கிட்ட அது கிடையாது. அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அவருக்கு தெரிந்த போது அதனால கரெக்டாக இருந்தார். அதே ஒரு விஷயம், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன் பண்ற விஷயத்தை இன்னைக்கு நிச்சயமாக விஜய் பண்ணியிருக்காரு. அது என்ன கன்வே பண்றாரு, அது முக்கியமான விஷயம் இல்லை. அதாவது நானும் ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த சீஃப் மினிஸ்டர் என்ற அந்தஸ்துக்கு கரெக்டாக நடந்து கொண்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். தமிழக மக்கள் தலை குனிய வேண்டாம். அதாவது கூனி குறுகி நிற்கவில்லை. ஏதோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தோன்னே சிரிப்போ இல்லை என்றால் ஒரு பதட்டமோ கையில் அந்த ஷிவரிங்கோ ஒன்றுமே தென்படவில்லை. அந்த அளவுக்கு அவர் தயாரெடுப்போடு தான் சென்றிருக்கார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவான தயாரெடுப்புகள் நம்ம தெரிகிறது. அதனுடைய ரிசல்ட்டும் மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது இணக்கமா போவதற்கு நான் தயார் அப்படின்ற அந்த உடல் மொழி கன்வே பண்ணுதா, இல்ல எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார் அப்படிங்கிறத அந்த உடல் மொழி கன்வே பண்ணுதா? அதாவது 2012 எடுத்த படமும் இந்த படமும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு நடிகன் போய் உட்கார்ந்து மோடி இங்கே உட்காந்து கொண்டிருக்க அவருக்கும் பெரிய இது கிடையாது. அப்போ சீஃப் சிஎம்மாக தான் இருக்கிறாரு, அதனால பெரிய ஒரு மவுஸ் கிடையாதுன்னு வச்சுக்கலாமே. இவரும் அருகில் உட்காந்துருக்காரு. அப்போ அதற்கு எதிர்க்க இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மோடி ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் லீடராக மாறிட்டார். இவர் நானும் ஒரு தலைவர் என்று இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சொல்லிட்டாரு. உங்களை நான் ஐ வில் நாட் லெட் யூ டவுன் அப்படிங்கிற அந்த உடல் மொழியில் தென்படுகிறது. ஆனால் எங்கே அது கம்ப்ளீட்டாக அடிபட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த இதில் தான், அந்த என்ன கோரிக்கைகள் வைத்தாருங்கிறது தான். ஜெயலலிதா அம்மையார் 2016 அதிகாரத்துக்கு வரும்போது 96 பக்கத்துக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நரேந்திர மோடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை அதிமுகவுக்கு அதுதான் தாரகை மந்திரமாக இருந்திருக்க வேண்டும். அது இல்லை. பல விஷயங்கள் மாறுது. உதய் மின் திட்டத்திலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் மாறுது.
மு.க. ஸ்டாலின் வந்து 2021 போறாரு, 27 அம்சங்கள் கொண்ட ஒரு கோரிக்கையை வந்து அவர் வைக்கிறாரு. அதுவும் ஏறத்தாழ 90 பேஜ் இருந்தது. இதுல மொத்தமா 4 கோரிக்கைகள். அப்போ நீங்க வந்து அந்த என்டையர் 5 வருஷத்துக்கு நீங்க அஜெண்டா செட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்க செய்யவில்லை. ஏதோ அப்பா நாளைக்கு அப்பா எனக்கு கிடைச்சிருக்குப்பா ஒரு என்ன ஏதாச்சும் எழுதி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 அம்சங்கள். அதுல முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து என்னது அந்த தமிழ் தாய் வாழ்த்து. ஆமா, தமிழ் தாய் வாழ்த்து, DRDO, 3வது வந்து மேகதாது, 4வது வந்து இந்த ஃபிஷர்மேன் இஷ்யூ. இந்த 4 இஷ்யூஸ் தான் இருக்க தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு இஷ்யூ நீங்க தாராளமாக நீங்களே சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். உங்க நாளைக்கு காத்தால சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியும் சந்திக்கிறாரு, தாராளமாக அங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். மேகதாது வந்து இப்ப சொல்லி எங்களுக்கு பிரச்சனை உளவாக்கிக்கிறாங்க. உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் தேர்தல். கர்நாடகாவில் 2 வருஷம் கழிச்சு தான் தேர்தல், 2028 தான் தேர்தல் வருகிறது. இப்பவே அதை பேசி வந்து எனக்கு பிரச்சனை உருவாக்குகிறேன்னு தாராளமாக நான் சொல்லியிருக்கலாம். அது இந்த லிஸ்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு அல்வா மாதிரி ஒரு மேட்டரை வந்து பிஜேபிக்கு எடுத்து கொடுக்குறாரு. மேகதாதுவில் நீங்க வந்து இன்டர்வியூன் பண்ண வேண்டும் என்ற அந்த விஷயத்தை வந்து தேவையில்லாமல் வந்திருக்கிறது ஒன்று. 2வது, எங்கேயுமே வந்து தமிழ்தாய் வாழ்த்து எப்ப பாட வேண்டும் என்று ஒரு கவர்மெண்ட் சர்க்குலர் கிடையாது. என்ன சர்க்குலர் இருக்குது? வந்தே வந்தே பாரத் தான் வருது. வந்தே மாதரம் வந்து நேஷனல் சாங்க்கு முன்னாடி பாட வேண்டும், ஜனகண மனைக்கு முன்னாடி பாட வேண்டும், இவ்வளவுதான் இருக்கிறது. அதற்கு முன்னால நீங்க வந்து இது தமிழ் தாய் தேசிய கீதம், வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து, மாநில பாடல் அப்படின்ற அந்த ரேங்கிங்ல இருக்கிறதுல முன்னுரிமை கொடுங்க, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுங்க. தமிழ் தாய் வாழ்த்து எங்க பாட வேண்டும் என்று மத்திய சர்க்குலர்ல கிடையாது. நீங்க மாநில பாடல், ஆமா, அது எங்கேயுமே கிடையாது. அங்க எங்க பாட வேண்டும் என்று தெளிவுபடுத்துங்க அப்படின்னு உள்துறை அமைச்சர். அது தேவையில்லைங்கிற, நீங்க பாடுங்க ஃபர்ஸ்ட்ங்கிற. நீங்க ஏறி அடிச்ச பிறகு அவங்க சர்க்குலர் கொடுக்கட்டும், இல்ல பாடக்கூடாது இப்படித்தான் பாடணும், நீங்க ஒரு சர்க்குலர் கொடுத்த பிறகு நீங்க தாராளமாக செய்திருக்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டீங்க? அந்த பாலிங்க அங்க கொண்டே கொடுத்தீங்க. அவங்க ஒன்றும் தீர்மானம் பண்ண போறதில்ல. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க அங்க கொண்டே கொடுத்துட்டோம்னு. உங்களுடைய ஒரு விஷயத்தை வந்து நீங்க அங்க கொண்டே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது, 3வது வந்து DRDO விஷயத்தை வந்து ஏற்கனவே வந்து ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டாங்க. அது இங்கே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சந்திரபாபு நாயுடு அவ்வளோ பெரிய ஒரு இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு கொச்சையான வார்த்தை தான். ஜால்ரா மன்னராக இருக்கிறார் நரேந்திர மோடிக்கு. என்ன சொன்னாலும் ஓகே, என்ன பண்ணாலும் சாப்பா போட்டு கொடுத்துட்றாரு. அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். அப்போ அவரை தாண்டி ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு வராது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதனால ஒன்றும் கெட்டு போறது. சந்திப்பினால என்னதான் லாபம் தமிழ்நாட்டுக்கு? இந்த சந்திப்பினால வந்து இதான் மெர்சல் தான், வேற ஒன்றும் கிடையாது. 4வதாக மீனவர் பிரச்சனை. மீனவர்கள் எல்லாம் கொண்டு இலங்கையில் போய் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஏன் மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷ காலமாக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம டீப் சி ஃபிஷிங் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ஆயத்த பணிகளும் செய்யவில்லை. ஒரு 3500 கோடி தான் மொத்தமாக தேவை இருக்கின்ற பணம். அதையும் வந்து செய்யாமல் இங்கே இருக்கிறதுலே வந்து மீனவர்களை குறை சொல்றதோ இல்லை என்றால் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதிலோ இல்லை வந்து பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் தேவைப்படுகிறது. அப்போ இது ஒன்று தான் ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு விஷயமாக இருக்கிறது. பாக்கி எவ்வளவோ விஷயங்களை வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் கூட இருக்கின்ற சந்திப்பு இருக்கு இல்லையா, அதுல 19 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர இன்னொரு டிபிஆர் இன்னொரு டீடைல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா இந்த மெட்ரோவுக்கு? ஏன்னா அது வந்து நிராகரிக்கப்பட்டது. அந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு நீங்க புதுசா ஒரு பிளான் பண்ணிட்டு இல்லை அந்த பாப்புலேஷன் வந்து தவறான பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆக்சுவல் பாப்புலேஷன் பண்ணி அது கொடுத்துருக்கீங்களா? அதையெல்லாம் கொடுத்துருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு கலைஞர் செஞ்ச மாதிரியோ இல்ல மு.க. ஸ்டாலின் செஞ்ச மாதிரியோ இல்லைன்னா ஜெயலலிதா அம்மையார் செஞ்ச மாதிரியோ தாராளமாக ஒரு இன்டகிரேட்டட், இது நான் தான் 5 வருஷத்துக்கு தாங்க பண்ண போறேன், உங்களால் என்ன பண்ண முடியும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை மாதிரி தாராளமாக வச்சிருக்கலாம். பெருமாள், தமிழ்நாட்டுக்கு புதிய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறேன். அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இதெல்லாம் செய்ய போறேன், எங்களோட அரசுடைய ரோட் மேப் இதுதான், அதற்கு நீங்க இதெல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு முழுமையான ஒரு ப்ரப்போசலை கொடுக்காம ரொம்ப சம்பிரதாயமாக சடங்காக இந்த சந்திப்பு நடந்துருச்சா? ஒரு மேலோட்டமாக பிரதமரை பார்க்கணுன்ற அளவில் பார்த்து முடிந்து விட்டது அந்த சந்திப்பு. வந்து ரொம்ப சம்பிரதாயமான ஒரு சந்திப்பு தான் அந்த அளவில். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பதவியேற்பு முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, நான் வந்து பிரதமரை போய் பார்க்கணுனால இல்லை டெல்லியில் யாரையாவது பார்க்கணுனால நான் முகத்தை மூடிட்டு போய் பார்க்க மாட்டேன், அப்போது நான் வந்து நேரடியாக தான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிறத வந்து பதவியேற்பு முடிந்தவுடன் நிகழ்த்திய அந்த உரையில் வந்து அவர் சொன்னார். அப்போது அதுலேயே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் விமர்சிச்சிருந்தாலும் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் நான் இருக்கும்போது தேவைக்கேற்ப நான் செயல்படுவேன் அப்படிங்கிற செய்தி வந்து அதில் ரொம்ப தெளிவாயிருச்சு. அதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்னென்னா,
இதற்கு முந்தைய அரசு வந்து ஏறக்குறைய மத்திய அரசு எதிர்ப்புங்கிறத ரொம்ப தீவிரமாக அது அரசியல் களத்துலையும் வச்சாங்க, நிர்வாக களத்துலையும் வச்சாங்க. அது பெரும்பாலான உரையாடல், இப்போ நம்மை போன்ற விவாத கள உரையாடல்லையே கூட அது ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சது. அப்போ இந்த அரசு வந்த பிறகு இன்னுமே அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க, பாஜகவை எப்போ எதிர்ப்பீங்க, எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் அந்த உரையிலேயே தெளிவாக சொல்லிட்டார், இது வந்து தேவைப்படும் போது நான் தேவைப்படுகிற கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸை நான் முறைப்படி சந்திப்பேன் அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கு அவர் பதவியேற்ற பிறகு இன்றைக்கு போகிறதுங்கிறது முதல்வர் பிரதமர் சந்திப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சம்பிரதாயமான ஒரு காலம் பண்ணுறது அப்படிம்பாங்க. ரொம்ப நான் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கேன், ஒரு போய் சந்திக்கிறது, குடியரசுத் தலைவர், உப ஜனாதிபதி, இப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்கள் அப்படி சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப மரபார்ந்த ஒரு சந்திப்பு தான். அப்போ இதோட முக்கியத்துவத்தை அவர் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எப்போ தெரியுதுன்னா, ரொம்ப கோரிக்கைகள் எல்லாம் வைக்கவே இல்லை, ஒரு 4 கோரிக்கைகள், அது ஒரு சம்பிரதாயமான ஒரு சந்திப்பு. அதில் ஒரு மனுவை கொடுக்குறாரு. ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரை சந்தித்த பிறகு அந்த டிஐபிஆரோட அறிக்கையே ரொம்ப பெரிய அறிக்கையாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அறிக்கை வந்து 1.5 பக்கத்துக்கு தான் இருக்குது. அப்போது அவருக்கு தெரியுது இப்போது இவ்வளவு நாள் அவர் 9 to 5 கோட்டையிலேருந்து என்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நல்லா தெரியுது. பிரதமரை நாம் சந்திக்கிறோம், இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அதுவுமே பாருங்க ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கா? தமிழ்தாய் வாழ்த்து மாநில பாடலுக்கான முக்கியத்துவத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகள் உத்தரவு போடுறாங்க, சட்டமன்றத்தில் அது குறித்து பேசுகிறாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு நடைமுறையை கொண்டு வாங்க அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கு கோரிக்கை வைக்கும் விதமாக ஒரு அப்ரோச் இருக்கு அவர்கிட்ட. சார் அது அவங்க ஏற்கனவே ஏற்றுக்கிட்டாங்கல்ல. இப்போது ஆளுநர் மாளிகையில் நடக்கிற விழாக்களில் அவங்க என்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. இப்போ இந்த சிக்கல் எங்கே வரும்னா, முதல்ல ஆளுநர் ஒரு உரை அடுத்து ஆளுநர் வந்து சட்டப்பேரவைக்குள்ள உரை நிகழ்த்த வரும்போது வேணால் ஆளுநர் மாளிகை ஒரு விஷயத்தை கன்வே பண்ணலாம். அதுவும் சட்டப்பேரவைக்குள்ள பேரவைத் தலைவர் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா கடந்த முறை இதை சிக்கலை நாம் பார்த்தோம். ஐயா ஆளுநர் ரவி அவர்களுக்கும் அந்த அரசுக்கும் ஒரு உரையாடல் இருந்தது. மேபி அது ஒரு கம்யூனிகேஷன் லெவல்லையே லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரியேட் வந்து ஒன்றை எழுதி ஆளுநர் மாளிகை இருந்து இல்லைங்க இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸாக இருந்தால் கூட ஆளுநருங்கிறவர் ஒரு நிர்வாக தலைமைங்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது, டெக்னிக்கலான நிர்வாக தலைமை. அந்த அடிப்படையில் அவங்க ஏற்றுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த 2வது அமைச்சரவை விரிவாக்கப்பட்ட போது அந்த இதை வந்து அவங்க ஒருவேளை ஏற்றுக்காம போனாங்கன்னா இல்லை, அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இல்லை. ஏன்னா முதல் முறை அது விவாத பொருளாக ஆச்சு, அதை பற்றி அவங்க கட்சியில் இருந்து சொன்னாங்க. ஏன்னா இனிமே இந்த மத்திய அரசு எதிர்ப்புங்கிறது தமிழக அரசியல் களத்தில் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 26 தேர்தலையே திமுக அது மேலே தான் நிறுத்தினாங்க. அது அவங்களுக்கு உரிய பலம் தரலைன்னா அவங்களும் அதை பெருசாக, ஏன்னா அவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சிங்கிற இடத்துல இருந்து ரொம்ப எவ்வளோ தீவிரமாக அதை முன்னெடுத்தாங்கன்றது நமக்கு தெரியும். அன்றைக்கு அது ஒரு புது உத்தியாக கூட இருந்தது. அப்போ இனிமே வந்து இந்த மாநில அரசு வந்து மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த இடத்த வந்து ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள் பாஜகவுடைய கொள்கைகள் தான் மத்திய அரசின் கொள்கைகளாக திட்டங்களாக உருப்பெறுது. கட்சி தான் அரசு பொறுப்பு ஏற்ற பிறகு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு அந்த திட்டங்களை கொள்கைகளை கொண்டு வராங்க. பெருசா இருக்காது இனிமே அப்படின்னா அப்ப பாஜகவுடைய கொள்கைகள் சித்தாந்தங்களை விஜய் எதிர்க்க மாட்டாருன்னு பொருள்படும்ல. அது அப்படி ஒரு புரிதல் வைக்கலாம், அது அரசியல் களத்தில் அப்படி ஒரு பார்வையை முன் வைக்கலாம். ஆனா நிர்வாகமா அது எப்படி மாறுது? இப்போ ஒரு கொள்கையவே அவங்க கொண்டு வரணும்னு நினைச்சா கூட அது நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு ஒரு லாங் லீகல் ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சவங்க வந்து அதை ஒரு விமர்சனமா வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது இதுல நேரா எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப சூசியா இருக்காரா திரு விஜய்? இப்ப இன்னைக்கு திரு பினராயி விஜயன் வீட்டுல இடி ரெய்டு, இங்க திரு திருமாவளவன் அதை கண்டிக்கிறாங்க, இங்க கூட்டணியில இருக்காங்க, இடதுசாரிகள் கூட்டணியில இருக்கிறாங்க, திமுக அதை கண்டிக்குது. அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இடி ரைடு வருதுங்கிறது இவர்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்டே வரலையே. அப்போ ரொம்ப ஃபில்டர் பண்ணி பாஜகவை கோபப்படுத்தாத மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம். அது ஒரு பார்வை. ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா நான் இருக்கேன், ஒரு முதல்வரா இருக்கேன். நான் எந்தெந்த விஷயத்துக்கு பேசணுமோ அந்தந்த விஷயங்களுக்கு நான் பேசுவேன். மாநில நலன் சார்ந்து மாநிலம் சார்ந்து, அதாவதுங்க இந்த மாதிரியான இடங்கள்லாம் அரசியலான இடங்கள். நீங்க பேசணும்னு நினைச்சா பேசலாம், பேச வேண்டாம்னு நினைச்சா பேசாம இருக்கலாம். ஏன்னா ஒரு முன்னாள் முதல்வர் அந்த கட்சி நம்மள அப்படி ஒரு விருப்பம்லாம் இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அரசியல்ங்கிறதே விருப்பம் சார்ந்ததுதான், நிர்வாகம் தான் சட்டங்கள் சார்ந்தது. இப்போ அதனால அவர் வந்து என்னன்னா, அவர் இதுவரைக்கும் அவர் எப்படி இருக்காருன்னா தான் வந்து ஒரு ரூல் புக் சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்காரு. அரசியல் சாசன பதவியில நாம இருக்கோம், நாம என்னென்ன பண்ணணும் வராத விஷயத்துக்கு பேசுவார்.
இல்ல அவர் இதுவரை பேசவே இல்லையே. அவரு அப்ப பிரச்சனை வராத இடங்கள் அப்படின்லாம் இல்லை. நம்ம அரசியலா சில விஷயங்களை ஆக்கணும், இதை ஒரு அரசியல் ஆக்குறோம். இல்ல ஒரு கருத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல. திரு பினராயி விஜயன் ராகுல் காந்தி இப்ப மகிழ்ச்சியா இருப்பாரு, அவர் நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்கார், திரு விஜயோட கூட்டணியில் இருக்கார், இடதுசாரிகள் கூட்டணியில் இருக்காங்க. இடி ரைடு மத்திய அரசுல இருந்து வருது. இப்ப இதுல எந்த நிலைப்பாடும் எனக்கு இல்ல, எந்த கருத்து நான் சொல்ல மாட்டேன். சொன்னா ராகுல் காந்திக்கு கோவம் வந்துரும், இல்ல பினராயி விஜயனுக்கு கோவம் வந்துரும், இல்ல திரு மோடிக்கு கோவம் வந்துரும்னு ஒரு முதல்வர் இருக்க முடியுமா? அது நம்ம தலைவர் இருக்க இல்லைங்க. அது நம்ம அரசியல அவ்வளவுலாம் மைக்ரோவா தலைவர்கள் பார்க்க மாட்டாங்கங்க. நீங்க ஒரு அறிக்கை விடுறீங்க, அதனாலலாம் ஒன்றும் மைக்ரோவா ஒன்றும் பார்க்க போறது இல்லை. இப்ப இந்தியாலே இதுவரை எத்தனையோ ரைடு நடந்திருக்குங்க. எத்தனை தலைவர்களுங்க உள்ள போயிருக்காங்க. 1000 ரூபா 2000 ரூபா வாங்கின கடைநிலை ஊழியர்கள் பதவியை இழந்துடுறாங்க. அவங்க செய்தி, நம்ம செய்தி முகத்தோட செய்தி போடுறோம். தலைவர்கள் பாருங்க, நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைநிலை ஊழியர்களா இருக்காங்கல்ல, மின்சார வாரியம், போக்குவரத்து, ரெவென்யூ, இதுலலாம் 2000 ரூபா வாங்கினவங்க, 3000 ரூபா வாங்கினவங்க பதவியே, அந்த பொறுப்பையே இழந்து போயிடுறாங்க. நீங்க இன்னைக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ரைடுகள் நடக்குது. அது மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னெலாம் பார்த்தோம்னா, இந்த மாதிரியான சம்பவங்களை அரசியல் ஆக்கணும்னு நினைச்சா ஆக்கலாம். ஆனா அவர் எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப தன்னோட வேலை என்ன, ஒரு முதல்வரா தன்னோட வேலை என்ன, அந்த வேலையை மட்டும் நம்ம காட்டுவோம். ஏன்னா அதுல தலைவர்னு ஒரு போஸ்ட் இருக்கே அவருக்கு இருக்கு. அது அவரோட கரிஷ்மால அதை நிறுத்திக்கலான்னு பாக்குறாரு. அது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. கருத்தை சொல்ல வேணாம். ஆமா, அது அவர் நம்ம அப்படி போய்க்கலாம் அப்படிங்கறது அவரோட நிலைப்பாடா இருக்கு. இனிமையுமே அவர் அப்படிதான் போவார். ஏன்னா மத்த இதுவரைக்குமே நீங்க முதல்வர்கள் போய் அறிக்கை கொடுக்கறப்போ பெருசா ஒரு அறிக்கை இந்தந்த மனுலாம் கொடுப்பாங்க. டெக்னிக்கலா என்னன்னா அந்தந்த துறை செயலாளர்கள் தலைமைச் செயலாளர் வழியா மேல இருக்கக்கூடிய துறை செயலாளர்களுக்கு எழுதுவாங்க. அப்படிதான் காரியங்கள் நடக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு முதல்வர் அந்த அரசியல் சாசன பதவியில தான் எப்படி இருக்கணுமோ அதை இருக்கார தவிர அந்த முதல்வர் பதவியை வச்சு அவர் ஒரு அரசியல் செய்யறத அவர் விரும்பல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அரசியல் பண்ணலைன்னா மீண்டும் எப்படி முதல்வர் ஆகுறது? தன்னோட செயல்பாடுகள், நிர்வாக செயல்பாடுகள் மூலமே வந்துடலாம்னு நம்புறாரு. அவருடைய செல்வாக்கு மட்டும் போதும்னு நினைக்கிறார் திரு ரகு. கருத்து சொல்வதோ அரசியல் பண்றதோ தேவையில்லை. தனக்கு இருக்கக்கூடிய பிரபலம் மூலமாகவே எத்தனை முறை வேண்டுமானாலும் அவரால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்ன்ற நம்பிக்கை திரு விஜய்க்கு இருக்கு. கார்த்திகேயன் தமிழ்நாட்டு அரசியல் கிராமரையே மாற்றி எழுதியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஆர்கே சொன்னார் 4 கோரிக்கை தான் கொடுத்தாரு. இவர் விஜய்ங்க, அவர் பெரிய பட்டியல் கொடுக்க மாட்டாரு. அவரும் கொடுத்துருக்க வேண்டியதில்லை. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் அதை நியாயப்படுத்தல, அது சரின்னு சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்கணும்னா, நீட்டை பத்தி பேசியிருக்கணும். இப்ப சிபிஎஸ்இ +2 எக்ஸாம்ல OSM வச்சு மாணவர்கள்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசியிருக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ பசங்களுக்கு 3 லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கிறத அண்ணாமலையே கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதை உண்மையிலேயே +2 10th பசங்களுக்கு மார்க் அதிகமாகவங்களுக்கு பரிசு கொடுக்குற விஜய் கேட்டிருக்கணும். இது பிரessing ப்ராப்ளம், டாபிக்கல் ப்ராப்ளம். இப்ப இன்னைக்கு நம்ம மாணவர்களை பாதிக்கிற ப்ராப்ளம். நீட் எக்ஸாம் நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் அதை அந்த எக்ஸாமையும் வச்சிருக்கணும்னு கேட்கணும். இதெல்லாம் நியாயமா கேட்க வேண்டிய கேள்வி. அவர் போட்டது எல்லாமே ஃபுல் டாஸ். அந்த 4மே கொடுத்துருக்க வேணான்ற, சும்மா கை மட்டும் கொடுத்துட்டு பொக்கே கொடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் பெருமாள் பண்ணிட்டு நீங்க கேட்ட மாதிரி இப்போ திரு ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டரா இருந்து பினராயி விஜயன் இப்போ அவரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், அவர் வீட்டில் இடி ரைட் நடத்துதுன்னா 100% ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருப்பாரு, ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பாரு. ஆனால் விஜய்க்கு ரூல்ஸே வேற. அவர் சைலன்ஸே ஒரு வெப்பனா பயன்படுத்துறாரு. அவருக்கு கரிஸ்மா மட்டும் இல்ல, அவருடைய மிகப்பெரிய ஆயுதம் நோ கமெண்ட், சைலன்ஸ். அவர் மனசுல என்ன திருப்பரங்குன்ற இஷ்யூல பேசணும்னு இதே இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் பேசல. இது இந்த நியூ பாலிடிக்ஸ், இது ஒரு நியூ ரூல் இன் பாலிடிக்ஸ்ங்கிற மாதிரி அவர் எடுத்துட்டு வராரு. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும், பிஜேபியை ரொம்ப கன்ஃபரண்ட் பண்ணி அரசியல் பண்ண 3 சீஃப் மினிஸ்டர் ஒரே ஸ்ட்ரோக்ல பதவி எழுந்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன். 3 பேருமே ரொம்ப தீர்க்கமா, சில சமயத்தில் மூர்க்கமா கூட எதிர்த்தவங்க மோடியை, பிஜேபியை. அவங்களுக்கு எலக்ட்ரலி பெனிஃபிட் கிடைக்கல, தோத்துருக்கிறாங்க. அதையும் விஜய் பார்ப்பார். விஜய் என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியிருந்தா கூட பிஜேபி தன்னுடைய கொள்கை எதிரியா விஜயை பார்க்கதான ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க திமுகவை தான் கொள்கை எதிரியா பார்த்திருப்பாங்க. இந்த திராவிடம்ங்கிற பேர் இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த தமிழ் ஐடென்டிட்டி எங்களுக்குன்னு ஒரு எக்ஸப்ஷனிசம் இருக்கு, நாங்க டிஃபரெண்ட், அப்புறம் மதச்சார்பின்மையும் ரொம்ப தீவிரமா வலியுறுத்துறது, கடவுள் மறுப்பு, இது எல்லாமே பார்ப்பன எதிர்ப்பு. பிஜேபி நீங்க பாருங்க, 3 ஸ்டேட்ல பிராமின் சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்காங்க. அஸ்ஸாம்ல பிராமின் சீஃப் மினிஸ்டர், வெஸ்ட் பெங்கால்ல பிராமின் சீஃப் மினிஸ்டர்,
எக்கனாமிக்கலி ரொம்ப சிக்னிஃபிகண்டாக மகாராஷ்டிராவில் பிராமின் சீஃப் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி சேர்த்தீங்கன்னா 4. இப்போ நீங்க வந்து இது மோடி ரெஜிம்ல வந்து பிராமின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குறையுதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. இப்போ தே ஹேவ் இன் அ வே ரீஅசெட்டட் தெம்செல்ஸ். பட் அவங்க மோதியை விட பவர்ஃபுல் கிடையாது. பட் அது ஒரு பிராமினிக்கல் பார்ட்டிங்கிறது இது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அவங்க கொள்கை வந்து பிராமினிக்கல், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பெருசா கிடைக்காம இருந்தது, இப்போ கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அவர் பார்ப்பார். அதாவது விஜய் மேல பிஜேபிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லியிருந்தா கூட அவர் திமுக கிடையாதுன்னு அவங்க நினைப்பாங்க. இவர் ஜெயிச்சதுக்கு காரணம் அவர் வந்து பிஜேபி கொள்கை எதிர்ன்னு சொன்னது கிடையாது, அவரோட கரிஸ்மா. அது பிஜேபிக்கு தெரியும். கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா மதச்சார்பற்ற கூட்டணி, அடுத்து இந்தியா கூட்டணி, கொள்கை எதிரி, சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் குறைந்தபட்சம் நியாயம் பண்ண வேணாமா திரு விஜய்? விஜயோட பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்ட். நீங்க இதை வந்து எஃப்சிஆரை பத்தி என்ன பேசினாரு? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை பத்தி அவர் பேசணுமா வேண்டாமா? அதுல ஒரு சிக்கல் இருக்குது. அவர் ஒரு கிறிஸ்டினா இருக்கிறது நியாயமான கேள்விகளை கூட சில சமயத்தில் கேட்க முடியாம போயிடும். அவர் அரசியலுக்கு வந்துட்டாருங்க. 2024 லோக்சபா தேர்தல் போது அரசியல் இல்ல, அவர் இன்னும் பேச வேணாம். அப்ப கூட நியாயமா பேசிருக்கணும், பிஜேபி வரணுமா வேண்டாமான்னு. பட் திமுக அவர் வந்து ஒரு பெரிய எதிரியா பாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்ததுனால பேச முடியாம போயிட்டாரு. ஏடிஎம்கே அஃப்கோர்ஸ் பிஜேபியோட இல்லைன்னா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அவங்களுடைய ஓட் பேங்கை அவர் டார்கெட் பண்ணிட்டு இருந்தார், ஒரு சிக்கல் இருந்தார். இப்ப எஃப்சிஆர் எல்லாம் பத்தி நியாயமா ஒரு கிறிஸ்டியன் மிஷனரிஸ்னால அல்லது அவங்களுடைய மிஷனரி ஆக்டிவிட்டிஸ்னால பெரிய பெனிஃபிட் அடைஞ்ச மாநிலம் நம்ம. கல்வியில, ஒரு இலக்கியத்துல, நம்ம உரைநடைக்கு, தமிழ் உரைநடைக்கு கிறிஸ்துவ பாதிரியார்கள் ஆட்டிருக்கிற பங்கு என்ன? ஜியு போப்பா இருக்கட்டும், வீரமாமுனிவர் எல்லாமே. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அது ஒரு ஓவராலா பார்த்து குரல் எழுப்பணும். நானே யோசிச்சுட்டு இருந்தேன், மைக்கேல் பட்டி மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அப்பட்டமா அந்த அந்த மாணவியோட இறப்புக்கு ஒரு மத சாயம் பூசினார் அண்ணாமலை. இல்லை, அதைத்தான் திரு பெருமாள்மணி சொல்லும்போது, ஒரு முதல்வராக அவருடைய செயல்பாடுகளை அவர் வடிவமைச்சுக்கிட்டா போதுமானது. அரசியல் தலைவர்கிற இடத்துக்கு நகர்ந்து அவர் அரசியல் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அது அவங்களுக்கு அந்த தேவை இருந்துச்சு, அவருக்கு அந்த லக்ஸுரி அவருக்கு இருக்குன்றா கம்ஃபர்ட். அந்த லக்ஸுரினே சொல்லுவேன். அதை நான் வந்து ப்ரிவிலேஜ்னு கூட சொல்லுவேன். இந்த கரிஷ்மா கொடுக்குற ப்ரிவிலேஜ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளோ டிராவல் பண்ணாரு, ஸ்டாலின் அவர் இவ்வளோ டிராவல் பண்ணாருன்னு நம்ம சொன்னோம். இவர் டிராவலே பண்ண முடியல. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு செய்யற காரியத்தை அவருக்கு சுலபமா கிடைக்குது. ஏன்னா மக்களுடைய அன்பு இருக்கு. 1.25 கோடி எல்லாம் சாதாரணமா வாங்கிட முடியாது. அது திமுக சொல்ற மாதிரி இன்ஸ்டா பார்த்து போடுறது, அவங்க பசங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி போட்ட ஓட்டு கிடையாது. எல்லா செக்ஷனும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிதான் நீங்க 1.25 கோடி முதல் எலெக்ஷன்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம கடுமையான உழைப்பு இல்லாம வாங்க முடியும். ஸோ அவரு கொஞ்சம் யோசிப்பாரு, அந்த கான்ஃபரன்டேஷனல் பாலிடிக்ஸ் நம்ம முன்னெடுக்கணுமா? அவர் ஒரு ஃபைன் பேலன்சிங் ஆக்ட் செய்ய வேண்டி இருக்குது. கான்ஃபரன்டேஷன் செய்ய வேண்டாம், ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு சீரியஸான ஒரு சண்டையை பிஜேபியோட செய்ய வேணாம். பட் அதே நேரத்தில் நம்மளுக்கு தமிழ் ஐடென்டிட்டி முக்கியம், செக்யூலரிசம் முக்கியம், அப்புறம் வந்து ஃபெடரலிசம். இல்லை, இது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? நீங்க உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாவே அங்க அவங்களுக்கு கோபம் வரும்ல. அப்போ நான் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறதுல நான் கொஞ்சம் என்னுடைய குரலை மட்டுப்படுத்திக் கொள்வேன் அப்படின்றது. அதுதான் அதை எப்படி பண்ணுவாருன்னு பார்க்கணும். அதுல வந்து நீங்க வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆயிடக்கூடும், நவீன் பட்நாயக் ஆயிடக்கூடும். அவங்க செஞ்ச தவறு வந்து டூ ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பில்ஸுக்கெல்லாம் அவங்க ஓட்டு போட்டுருது. அது வந்து அவங்களையே வந்து தாக்கிடுச்சு, 2 பேருமே காலி பண்ணிடுச்சு. ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணாங்க. பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணதே கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டியும் நவீன் பட்நாயக்கும் இந்த வேரியன்ட் பவர். அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவா போச்சு. ஸோ அதையும் ஒரு மனசுல எடுத்துக்கணும். நீங்க மம்தா ஸ்டாலினாவும் இருக்க முடியாது, ஜெகன்மோகன் ரெட்டி நவீன் பட்நாயக்காவும் இருக்க முடியாது. நீங்க ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணணும். ஏன்னா பிஜேபி வந்து நம்ம எப்போதும் செக்யூலரிசம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பிடிக்காத இன்னொரு வார்த்தை ஃபெடரலிசம். கோல்வால்கர்லேருந்து அவங்க இந்த ஃபெடரலிசத்தை தூக்கி எறியணும்பாங்க. இந்த பன்முகத்தன்மை தான் அந்த நாட்டுக்கு பெரிய கேடு. ஒரு மொழி, ஒரு மதம், அதுதான் ஒரு நாட்டை வந்து வலுவா கட்டமைக்கும். இந்த டைவர்சிட்டியை நம்மளுக்கு எதிரின்னு நினைக்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் குரூப். அதனால நீங்க இவரு எப்படி ஹேண்டில் பண்ண, நீங்க கேட்டது நல்ல கேள்வி. இதெல்லாம் பேசாம எப்படி நீங்க உரிமைகளை வாங்க முடியும்னு ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட் பண்ணணும். பட் விதியோட மோது விஜயோட மோதாது. அதான் எனக்கு தோணுது. திரு கண்ணன், இது சாத்தியமா? நடுவுல இருந்து இரண்டையும் எதிர்கொள்றதுங்கிறது சாத்தியமா? இந்த பக்கம் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும், இந்த பக்கம் அவங்களுடைய கோபத்தையும் சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு செயல்பட முடியுமா அவரால்? அதாவது நாம் நினைக்காததை நடத்தி காட்டியிருக்கிறாரு விஜய். அதனால எதுவும் சாத்தியப்படலாம், இதுவும் சாத்தியப்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சந்திப்பு வந்து ஒரு நல்ல சந்திப்பு. இது மரபு சார்ந்த சந்திப்பாக இருந்தாலும் கூட அவங்களுடைய உடல் மொழியை பார்க்கும் பொழுது இது வந்து ஐம் ஓப்பன் டு பிஸ்னஸ் அப்படின்ட்டு விஜய் சொல்கிற ஒரு சந்திப்பாக தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த 96 பக்க
குறிப்பானை கொண்டு போய் கொடுக்கறது, 25 வேண்டுகோள்களை பட்டியலிட்டு தருவது, இதிலெல்லாம் எந்த பயனும் வரலை அப்படின்றது வந்து நமக்கு வரலாறு காட்டியிருக்கு. அதனால் முக்கியமாக வெறும் பூங்கொத்து கொடுத்துட்டு வந்ததாக இருக்கக்கூடாதுன்றதுனால அவருக்கு அவருடைய ஆலோசகர்கள் சொல்லுகிற அல்லது அவருடைய மனசில் உதித்த ஒரு 4 முக்கிய கோரிக்கைகளை வைக்கிறார். அதில் வந்து இந்த நம்ம தமிழக மீனவர் பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து காணணும். அதுக்கு டீப் சி ஃபிஷிங், ஆழ்கடல் மீன்பிடிப்பு என்பது ஒரு வகையாக இருக்கலாம். இலங்கை அரசோடு, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கும் தான் சிக்கல். 2 தமிழர்களும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அந்த கடலை நாடி போக வேண்டியிருக்கு. இங்கே இருக்கவர்கள் அந்த எல்லைக்கு போகிறாங்க, அங்கே மீன் வரத்து நிறையா இருக்குது. அதனால் அவர்கள் 2 பேரும், இந்த அரசும் அந்த அரசும் பேசி ஒரு முடிவுக்கு இதை கொண்டு வரணும். இல்லைன்னா இது வந்து ஒரு வழக்கமாக இவர்கள் போவாங்க, அவங்க பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் இங்கிருந்து முதல்வர் கடிதம் எழுதுவார், அதுக்கப்புறம் மத்திய அரசு அவங்களுடைய வெளியுறவு துறை மூலமாகவும் நம்முடைய தூதரகம் மூலமாகவும் அவர்களை கோரிக்கை வைக்கும், அப்புறம் அவர்கள் விடுவிப்பார்கள். இது வந்து ஒரு அறுத்து போச்சு இந்த காட்சியை பார்த்து. இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லா படத்துலையும் வந்துருச்சு. இதை மாற்றுவதற்கு இவர்கள் இந்த புதிய அரசு முனைய வேண்டும். அதற்கு என்னன்னா அந்த அரசும் இந்த அரசும் உட்கார்ந்து பேசி, அதாவது இந்த மீன் பிடிப்பு வந்து பாதி நாள் நீங்க பிடிங்க, பாதி நாள் நாங்க பிடிக்கிறோம், இப்படி நிறைய வழிகள் இருக்கு என்ன இது சரி பண்றதுக்கு. ஆனால் அது ஒரு முக்கிய பிரச்சனை, அடிக்கடி ஒரு பிரச்சனையாக வருகிறது. அதனால அதை சொல்றார். தமிழ்தாய் வாழ்த்து வந்துட்டு அவங்க கிட்ட வைக்கிறார். அது எதுக்காக அவர்கிட்ட வைக்கிறார்னா, நான் இந்த உதவி எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர்களை அணுகிற மாதிரி எனக்கு தெரியுது. அவருடைய உடல் மொழியும் அதுவும் தேவைப்பட்டால் ஒழிய நான் உங்களை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்றதா நான் நினைக்கிறேன். தேவைப்பட்டால் ஒழியன்ற வார்த்தைக்குள்ளதான் பிஎம்ஸ்டி திட்டத்துக்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், மும்மொழி திட்டத்திற்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், எஃப்சிஆர்ஏக்கு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், திருப்பரங்குன்றத்திற்கு முடிவெடுக்க வேண்டிய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். தாவேகா தலைவர்னு ஒரு ரோல் இருக்கு, முதல்வர்னு ஒரு ரோல் இருக்கு, கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்னு ஒரு ரோல் இருக்கு. இதுல முதல்வர் ரோலை மட்டும் கவனமா பண்ணா போதும், தாவேகா தலைவர் ரோலையும் பண்ண வேண்டாம், கூட்டணி கட்சிகளின் தலைவர் ரோலையும் பண்ண வேண்டாம்னு அவரால் ரொம்ப சாதுரியமாக அரசியல் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சொல்றேன், அதாவது இதற்கு முன்னாடி நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளியில வர்றதே ரொம்ப குறைவு. அவங்க இந்த தேர்தல் காலத்துல மட்டும்தான் வெளியே வருவாங்க. அவங்க கட்சி அலுவலகத்துக்கு போறதற்கே அதுவே வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அதுக்கு சுவரொட்டிகள் வரும், இதெல்லாம் நடக்கும். 10-15 பக்க அறிக்கைகளை போயஸ் தோட்டத்தில் இருந்து கொண்டு நாளும் வெளியிட முடிந்த ஒரு சலுகையை பெற்றவர் ஜெயலலிதா அம்மையார். அதாவது அரசியல் இலக்கணத்திலெல்லாம் உடைச்சவர் அவங்க. அது மாதிரி இவரும் பல அரசியல் இலக்கணங்களை இதுவரை நாம் கண்ட, இதுதான் இப்படி இருந்தா தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு நாம் நினைச்ச அத்தனையும் உடைச்சிட்டு வந்திருக்காரு. அதனால இது அவசியம் இருந்தால் ஒழிய 2029 தேர்தல் நெருங்கும் பொழுது பாஜக எதிர்ப்பு என்ற நிலையை அவர் எடுக்க வேண்டி வரலாம். அதற்கு இன்னும் நாள் இருக்கு. PM ஸ்ரீ 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 ஆண்டுகள் அதை பத்தி பேசாத 12 கடிதங்கள் எழுதியிருக்காங்க நமக்கு அவங்க. இன்னும் 20 கடிதங்கள் அவர்கள் எழுதலாம், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுல நம்ம இழக்க போற பணம் வந்து ஒரு 3000 கோடிக்கும் குறைவு. நாம 3.25 லட்சம் கோடி அளவுல வரவு செலவு திட்டம் வச்சிருக்கோம். அதனால நிதி சார்ந்த, கொள்கை சார்ந்த, திட்டங்கள் சார்ந்த முரண்பாடுகள் வரும்போது அவர் எப்படி கையாள போகிறார்? இல்ல, அதை நம்ம பார்க்கணும். காலம் வந்து அவருக்கு கற்றுத்தரும். அவர் வந்து தேர்ந்த ஒரு தலைவராக, தேர்ந்த ஒரு நுட்பமான ஒரு அரசியல் முடிவை எடுக்கக்கூடிய ஒருவராக அவர் உயர்வார் என்று நான் எண்ணுகிறேன். அதாவது ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னார், ஐ ஹவ் நெவர் ஹேட் அ பாலிசி, எனக்கு நாளும் எது நல்லதோ அதை மட்டுமே செய்தேன் அப்படின்ட்டு ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னார். அந்த இடத்துல தான் இவர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், கொள்கை சார்ந்த, திட்டங்கள் சார்ந்த முரண்பாடுகள் மத்திய அரசோடு வருகிற போது ஒரு முதலமைச்சராக அவரால் எளிதாக அதை கையாண்ட முடியும். ஒரு அரசியல் தலைவராக அதை எதிர்கொள்வதை விட நிர்வாக ரீதியாக எதிர்கொள்வதுங்கிறது திருமிகு மம்தாவோ, திரு ஸ்டாலினோ, திரு பினராயி விஜயனோ நடைமுறைப்படுத்தியதை விட முற்றிலும் வேறானதாக இருக்கும். அதை கன்ஸ்ட்ரக்டிவாகவும் அதை பார்க்குறேன். இப்போ நாம ப்ரூஃப் தானே பார்ப்போம். நமக்கு முன்னால் இருக்கின்ற விஷயங்களை வைத்துத்தான் நாம் ஒரு அனுமானத்திலோ தீர்மானத்திலோ வர முடியும். அதனால தோல்வி தானே கிடைச்சிருக்கு அவங்களுக்குன்றாங்க. இது இல்லை, இப்போ வந்து 10 நாள் தான் ஆகுது. அந்த 10 நாளில் என்னென்ன செய்திருக்கிறான்னு தான் பார்க்க முடியும். 10 நாளில் செய்திருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியை உடைக்க பார்த்தது, ஒரு தன்னுடைய பர்சனல் அஸ்ட்ராலஜரை வந்து இதை நியமிக்கிறது,
அதன் பிறகு நாம் எல்லாரும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணோன்னா அவரை வந்து நீக்கிறது. உங்களுடைய கூட இருக்கின்ற ஒரு கட்சி, உங்களுக்கு சப்போர்ட் தருகின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து தாக்கப்படுகிறார். இடி வந்து அவர் ரைட் பண்ணியிருக்கிறது. அதற்கு ரியாக்ஷன் இல்லாத ஒரு விஷயம். பிரதமரை சந்தித்த பிறகு உங்களுக்கு செய்திருக்கலாம்ல, அவர் ரியாக்ட் பண்ணிருக்கலாம்ல. சரி, அவரை சந்திக்கிற மட்டும் ஒரு காழ்ப்புணர்ச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திருக்கலாம். ஆனா அப்படி அரசியல் பண்ண முடியாது. இப்படி டைட்ரேட் பண்ணிட்டு அரசியல் பண்ண முடியாது. தாவேகா நபர்களை பொறுத்தவரை அது பாசிசம், இது பாயாசம், அது பாசிசம். அப்ப பாசிசத்துக்கு எதிரான கடுத்த நடவடிக்கை வந்து எடுக்க வேணும். ரகு சொன்ன மாதிரி FCRL என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு, இது மட்டும் ரியாக்ஷன் கொடுக்கல, இப்பாச்சும் ரியாக்ஷன் கொடுக்கலாம் இல்லையா? அப்ப இதுவரை இருக்கின்ற ப்ரூஃப் என்ன வந்துட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் செஞ்சேதான் ஆகணுமா? நிச்சயமாக செஞ்சே ஆகணும். உங்க கான்ஸ்டிடுவன்சி அது. சி ஜோசப் விஜய்ங்க, நீங்க சாதா விஜய் கிடையாது. நீங்க சாதா விஜய்னா பரவாயில்ல, ஒரு பலகாலமாக விஜயாகத்தான் இருந்தீங்க. அதன் பிறகு நம்முடைய H. ராஜா தான் போட்டு உடைச்சாரு சி ஜோசப் விஜய்ன்ட்டு. அதன் பிறகு நீங்க சி ஜோசப் விஜயா மாறுறீங்க, அது உங்களுடைய அடையாளமா மாத்துறீங்க. அந்த அடையாளத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு பரிசு வந்திருக்கிறது. கிறிஸ்துவர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க தள்ளி நிறுத்திட்டு அவர்களுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்களான்னு கேட்கிறேன். கண்ணன் சார் கேட்டாரு, 96 பக்கத்துக்கு கொண்டு போய் ஒரு ப்ரப்போசல் கொடுக்கறதுனால என்ன நடந்துருச்சு இது கடந்த காலங்கள்ல அப்படின்னு அது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய இன்டென்ஷன். 5 வருஷத்துல நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்ய போறேன், இதற்கு நீங்க வந்து எதிராக நிக்காதீர்கள் தான் கேள்வியே. அதனுடைய பொருட்டை, அதாவது உதய மின் திட்டத்துக்கு நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்களுக்கு வந்து மெட்ரோ திட்டங்கள் தேவைப்படுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த இதுல வந்து காமிச்சிருக்காங்க. அதுல பல விஷயங்கள் வந்து அவங்க எடுத்து ஆரம்பிச்சாங்க. அப்கோர்ஸ் அதன் பிறகு வந்து அவங்க இமீடியட்டா வந்து இறந்து போயிடுறாங்க. சில விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்து சென்றார். அதுல தான் பல உங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்டென்ஷன் தான் இப்போ வந்து இந்த வலுக்கட்டாயமாக சந்திக்க வேண்டிய சூழல்ல வந்து ஒவ்வொரு அரசாங்கம் அதான் செய்து கொண்டிருக்கிறது. மு க ஸ்டாலின் அரசாங்கம் அதான் செய்தது, இந்த ஜெயலலிதாவுடைய அரசாங்கம் அதான் செய்யுது. நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஒரு பிளானே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த 4 கோரிக்கை டெல்லியை எதிர்க்கிறதுங்கிறது பிரதான பிளானா இருக்கணுமா? டெல்லி எதிர்க்காமையே நிர்வாகம் பண்ண முடியாது. நீங்க அப்படித்தானே ஆரம்பிச்சீங்க. நீங்க பாசிசம் பாயாசம் ரெண்டு நமக்கு வேண்டாம்னு சொன்னீங்க. திமுக பாயாசம் ஃபுல்லா ஏறி மிதிச்சீங்க. தீய சக்தி எல்லாமே ஆயிடுச்சு. நீங்க தூய சக்தி நல்லா சொல்லிட்டீங்க. ஓகே ஃபைன், அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது அங்கதானே சண்டை போடணும். அங்க சண்டை போட்டு தானே நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஃபண்ட்ஸ் வரும். இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க வந்து இறக்கமாக போய்விட்டீர்கள் என்றால் அடுத்த ஒரு விஷயம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அதான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்களே, ஒரு முதல்வர்கிட்ட இருந்து ரியாக்ஷனே வரலையே, ஏன் ரியாக்ஷன் வரல, எல்லாம் கரெக்டா தான் போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் ஏன் ஒரு முதல்வர் ரியாக்ட் பண்ண வேண்டும் என்ற இடத்துக்கு கொண்டு தமிழக சர்க்காரை கொண்டு நிறுத்த போறாங்க. அதன் பிறகு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தான். இம்மீடியட்டாக நீங்க பேசலீனா, PMC இருந்து ஆரம்பிச்சு பாக்கி விஷயங்களை வந்து இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சு பேசலீனா அதனுடைய பொருள் என்ன ஆகுமாறுன்னு பாத்தீங்கன்னா, ஓஹோ முதல்வர்கிட்ட பிரதமர் போய் சந்தித்தீங்க, எல்லா பிரச்சனையும் முடிந்து விட்டது, தமிழகத்துக்கு எல்லாம் ஃபண்டு வந்து விட்டது, நீங்க தான் சொதப்பினீங்களா அந்த கேள்வி வருமா வராதா? டெல்லி எதிர்க்காம அரசியலே பண்ண முடியாது. பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க காசு கொடுக்க போறது இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாஜக அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் காசு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அதுவும் தேவையற்ற ப்ராஜெக்ட்ஸ். ஆக்ரால கொண்டே ஒரு ரயில் திட்டம் போடுறாங்க. இல்ல கரெக்ட். நீங்க ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். ஒருவேளை திரு விஜய் பாஜகவை அதிக அளவு எதிர்க்கலைன்னா இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலங்கள்ல வந்த நெருக்கடி வராம கூட போகலாம் இல்லையா? இருக்க சான்ஸே இல்ல. ஒடிசால என்ன நடந்தது? ஒடிசால எங்க எதிர்த்தாங்களா? ஒடிசால வந்து ஒரு ப்ராஜெக்ட் கூட அவர்கள் எதிர்த்தாலும் எதிர்காட்டினாலும் ஒண்ணுமே வரல. கடைசி காலத்துல தான் எதிர்க்கிறாங்க. அப்ப அந்த காலத்திலயும் ஒண்ணும் வரல, அதுக்கு முன்னாலேயும் ஒண்ணும் வரல. அங்க நடந்த டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பட்நாயக்னால தான் தவிர அது பாஜகனால கிடையாது. அந்த டெவலப்மெண்ட்ல இப்ப பாஜக அரசாங்கம் வந்த பிறகு முற்றிலும் வந்து நின்று விட்டது உண்மை நிலை, அவர்களுடைய நிலைமை. இனி அடுத்த ஒரு அரசாங்கத்தை எடுத்து பாருங்க. சந்திரபாபு நாயுடுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, டிஆர்ஓடின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதை தாண்டி பெருசா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க, நான் இடைவேளை போறேன். அப்போ தமிழ்நாட்டையும் பாஜக ஆளாத மாநிலமாக தான் பாஜக பார்க்கும். நிச்சயமாக அப்படிதான் பார்க்கும். சரி, திரு பெருமாள்மணி, மத்திய அரசை எதிர்க்காம இருந்தா இணக்கமான போக்க கையாண்டா தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கறத முதல் சுற்றுல நம்ம பேசணும். அப்படிலாம் இல்லை, எதிர்த்தே ஆகணும், கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பை கடைபிடிக்கலனாலும் ஒன்றும் கிடைக்காது தமிழ்நாட்டுக்கு. இல்லைங்க, இப்போ போன அரசாங்கத்திலே வந்து அந்த PM ஸ்ரீ வந்து டெக்னிக்கலாக கையெழுத்து போடணும். PM ஸ்ரீன்றது என்னதுங்க, அரசு பள்ளிகளில் மும்மொழி வர்றது. இப்போ தனியார் CBSE பள்ளிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு மும்மொழி தான் இருக்குது. அவங்க அதை தான் பின்பற்றுறாங்க. அரசு பள்ளிகளுக்கு மும்மொழி வருதா இல்லையா அப்படிங்கிறதான் இப்போ சிக்கல். இப்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகள்லையுமே மும்மொழி இல்லை, கொள்கை ரீதியாக நாங்கள் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா
அது வேற ஒரு அரசியல் நிலைப்பாடு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகளில் இன்னும் சொல்ல போனால் நம்ம குடும்பத்து பிள்ளைங்க படிக்கிற பள்ளிகள்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாம் மும்மொழி தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அதில் வந்து அரசு வந்து இருமொழி கொள்கை அப்படி அரசின் கொள்கை முடிவு. அரசின் கொள்கை முடிவு. ஆமாம். அப்போ என்னன்னா இது மாதிரியான விஷயங்களை நம்ம பகுத்து பார்க்குற போது அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ அந்த பிஎம் ஸ்ரீ தவிர மற்ற எல்லா பணமுமே மத்திய அரசு போன ஆட்சியில் கொடுத்துட்டாங்க. மெட்ரோவுக்கு கொடுக்கலன்னு சொன்னாங்க. இல்லை, மெட்ரோலாம் வந்துருச்சுங்க. வந்து அது வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் மெட்ரோவோட டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிளியராக இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, மத்திய மாநில அரசு உறவு அப்படிங்கிறது அது ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடக்கக்கூடியது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க. இது வெஸ்ட் பெங்கால் கூட எஸ்ஐஆர் விஷயத்தில் தான் அவங்க மத்திய அரசை எதிர்த்தாங்க ரொம்ப கடுமையாக. ஏனைய காங்கிரஸ் முதல்வர்கள் இருக்காங்கல்ல, இப்போ ஐயா பக்கத்தில் இருக்க பினராயி விஜயன் அவர் அந்த அளவுக்கு மத்திய அரசை எதிர்க்கலையே. பக்கத்தில் இருந்த ஐயா சீதாராமையா காங்கிரஸ் முதல்வர் தான், எதிர்க்கவே இல்லையே. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர் எதிர்க்கவே இல்லையே. அவங்க யாருமே நீங்கள் எங்களுக்கு நிதி தர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கானாவில் வந்து அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து 3 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. மத்திய அரசு ஓகே வச்சுங்க, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்தால் நீங்கள் வச்சுங்க அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இல்லை, ஆளுநர் சார்ந்த விஷயங்கள்லையோ நிதி சார்ந்த விஷயங்கள்லையோ மம்தாவோ பினராயோ டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தை நாடி உத்தரவு பெற்று தான் அவங்க அதை செயல்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க மோதல் போக்கே கடைபிடிக்கலன்னா எதுக்காக அவங்க நீதிமன்றத்தை? அதாவதுங்க ஐயா, நான் நிதியை வந்து நீங்க தனியா பாருங்க, மற்றபடி சார்ந்த விஷயங்களுக்கும் நீதிமன்றம் போயிருக்காங்க. ஐயாப்பா அது வந்து நான் தான் சொல்றேன், பாஜக ஆளாத பாஜகவுக்கு எதிர்முனையில் இருக்கக்கூடிய, இப்ப ஜார்க்கண்ட்ல பாஜகவோட ஆட்சி கிடையாது, அங்க கூட்டணி ஆட்சி தான், காங்கிரஸ் இருக்கு. ஆனா இந்த நம்ம தமிழகம் முன்னெடுத்த அளவுக்கு இவ்வளவு தீவிரமான எதிர்ப்பை காங்கிரஸ் ஆண்ட மாநில முதல்வர்களே எடுக்கலங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலம். இப்ப ஐயா சீதாராமையா இவ்வளவு பிரஸ் மீட் கொடுத்தாங்களா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குதுன்னு? ஐயா ரேவந்த் ரெட்டி கொடுத்தாங்களா? ஐயா பினராயி விஜயன் கொடுத்தாங்களா? இல்லையா? இதே மாதிரி இப்ப நீங்க திருப்பரங்குன்ற மாதிரியான இதை விட பெரிய இஷ்யூ வந்து கேரளால உள்ள சபரிமலை மாநிலத்துக்கு மாநிலம் இல்லைங்க. சபரிமலை இஷ்யூ புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சபரிமலை இஷ்யூ, அதுல இடதுசாரி தோழர்களோட நிலைப்பாடு என்ன, அரசோட நிலைப்பாடு என்ன? அப்போ அரசுங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இல்ல இந்தியாவில் எந்த முதல்வராக இருந்தாலும் நாம மத்திய அரசோட மோதணும் அப்படின்லாம் இல்லை. அரசியல் கட்சிகள் மோதுது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபடி அது நிர்வாக ரீதியா தன் இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்தவர்கள் அதை அவங்க அது ஏதோ ஒரு பலன் கருதி அதை செய்திருக்கலாம், அது 2-3 தேர்தல்களில் பலன் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் இருக்கு. இது வந்து அந்த தனிப்பட்ட முதல்வரோட கால் தான். அப்ப ஐயா விஜய் வந்து இதற்கு முன்னால் இருந்த முதல்வர்கள் போல அவ்வளவு தீவிரமான மத்திய அரசு போக்கை நிர்வாக காரணங்களுக்காக எடுக்க தேவையில்லை. அரசியல்லையும் சொல்லிடுறேன், அரசியல்ல அவங்க இன்னைக்கு 3% வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சி பாஜக. இவர் தனிப்பெரும் சக்தியா 35% வாக்குகளை வைத்திருக்கிற ஒரு கட்சி. அப்ப நிச்சயமா அரசியல் ரீதியாகவும் அவர் பாஜகவை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அதனால நிச்சயமாக மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை ஐயா விஜய் முதல்வராகவும் கை கொள்ள மாட்டார், தாவேக தலைவராகவும் கை கொள்ள மாட்டார். கொள்கை எதிரி பாசிசம்ங்கிறத எதற்காக காயின் பண்றார் தேர்தல்? சார் அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம். அந்த தேர்தலே அவங்க கடைசியா திமுகவை தான் முழு முதல் எதிரியா நிலைநிறுத்தி இந்த தேர்தல்ல ஜெயிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இனிமே நீங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு முதல்வர்கள் எல்லாம் பாஜகவை எதிர்க்கலன்னு சொல்றது வந்து தவறு. சித்தாராமையா அளவுக்கு எதிர்த்த இன்னொரு தலைவர் கிடையாது. அஹிந்தா அந்த என்டையர் கூட்டணி கொண்டு வர்றதே அவர் தான், அந்த காஸ்டினுடைய இது கொண்டு வர்றதே அவர் தான். அப்படித்தான் வந்து லிங்காயத்தினுடைய அந்த எடியூரப்பா வந்து அவர் வந்து முறியடிக்கிறாரு. அதன் பிறகு அவர் செஞ்ச எல்லா அரசியலுமே வந்து ஆன்டி பிஜேபி அரசியலாக தானே இருந்தது. அதனாலதான் இதுவரை நின்று கொண்டு வந்தார். மம்தா அளவுக்கோ ஸ்டாலின் அளவுக்கோ அவங்களாம் எதிர்க்கல. இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் நீங்க முடிக்கிறதுக்கு. அது செய்யவில்லை என்றால் டிகே என்னைக்கோ ஆயிருக்காருங்க, என்னைக்கோ ஆயிருப்பாரு. 2.5 வருஷம் தாண்டினோட வந்து டிகே ஆக்கியிருப்பாங்க. காங்கிரஸுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கும் அந்த டைலமா இருக்கிறது. இன்னைக்கும் வந்து முதல்வர் மாற்றம் என்று பேசிக் கொண்டிருந்தால் கூட இன்னைக்கு அந்த டைலமா இன்னைக்கு என்ன பண்ணாரு, அந்த பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு கேரளால சொல்றாரு இல்லையா, கேரளால வந்து
இப்பதான் தேர்தலுக்கு சற்று முன்பு தான் பெண்கள் இதுக்குள்ளால போக வேண்டாம் என்றது இது சபரிமலைக்குள்ள போகக்கூடாது என்றது இது வந்து சிபிஎம் ஒரு கொள்கை ரீதியாக ஏற்று அது வந்து தாக்கல் செய்து சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ அதுக்கு எதிர்க்கிறது. ஆனால் முற்றிலும் எதிர்த்தார்கள். பாஜகவுடைய ஸ்டாண்டை முற்றிலும் எதிர்த்தார்கள். பாஜக அங்க ஒரு 3% கட்சி கூட கிடையாது. 3 எம்எல்ஏ வந்திருக்காங்க. 3% கட்சி இன்னைக்கு 11% ஓட்டு இருந்தா கூட 3 எம்எல்ஏ தான் இருக்கிறார்கள். அப்படி எதிர்த்தார்கள். தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி வந்து அரசிலிருந்து வந்தவர் தான். ஆனால் அங்க அவருக்கு மிக தெளிவாக தெரிகிறது பிஆர்எஸ் என்ற கட்சியே கிடையாது. இன்னைக்கு யாரை எதிர்க்க வேண்டும்? பாஜக எதிர்க்க வேண்டும். ஓகே திரு ரகு, திமுக அரசு மாதிரி பாஜக அணுகாது தாவேக அரச அப்படின்னு திரு பெருமாள்மணி குறிப்பிடுறார். அந்த அளவுக்கு இவங்களும் பாஜக எதிர்ப்ப வீரியப்படுத்த. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க திமுக வந்து கொள்கை ரீதியா பாஜகவை எதிர்த்தாலும் அதுல என்ன பொலிட்டிக்கல் பெனிஃபிட் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்தது. நாங்க அவங்களை எதிர்த்து நிக்கிறோம். பட் அந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில் டெல்லியை எதிர்த்து நிக்கிறோம், நம்ம கொள்கை எதிரி அவங்கன்னு சொன்னது வந்து இந்த தேர்தலை எடுபடல. ஸோ அதையும் விஜய் பார்ப்பாரு. நீங்க மம்தா பானர்ஜி பெர்ஹாப்ஸ் அவங்க இந்த எலெக்ஷன் நம்ம லூஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சு எஸ்ஐஆரை ஒரு காரணமா வச்சு பிஜேபிக்கும் பெங்காலி ஐடென்டிட்டிக்கும் உள்ள ஒரு போர், அந்த சப் நேஷனலிசத்தை கொண்டு வந்தாங்க. அது அவங்களுக்கு உதவி செய்யல. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய மோசமான ஆட்சி. ஒரு அற்புதமான ஒரு வரியை சொல்லியிருக்கிறாரு. அதாவது வேற வழி இல்லாம பிஜேபி போட்டவங்க இருக்கிறாங்க. அதாவது நீங்க பிஜேபி எதிர்க்கிறது மட்டும் உங்களுடைய அரசியலா இருக்க முடியாது. மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணல. லோக்கல் லெவல்ல கூன்ஸோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு பெங்கால்ல. அதெல்லாம் பத்தியும் ஊழலை பத்தியும் கவலைப்படாம நான் பிஜேபி எதிர்த்து 2017 இருந்து பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துறாங்க. திமுக கூட்டணி 19 அறுவடை பண்ணாங்க. 21 அவங்களுக்கு தேர்தல் வெற்றி கிடைச்சது. 24 அவங்களுக்கு தேர்தல் வெற்றி கிடைச்சது. திரு விஜய்னு ஒரு புது ஃபேக்டர் வந்த பிறகு பாஜக எதிர்ப்புங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்கல. அதுவே அதே ரீ எக்ஸாம் 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திரு விஜயோட நரேட்டிவ் என்னவா இருக்கு? நம்மளுடைய கற்பிதங்களையே மாற்ற வேண்டியதுக்கு நான் நினைக்கிறேன். பாஜக எதிர்ப்பு வாக்குகளா, there was no alternative வாக்குகளான்னு தெரியல எனக்கு. அது திமுகவுக்கு எதிராக வாக்குகள் செலுத்தணும்னு விரும்புறோம். அதுக்கு ஏடிஎம்கே வந்து எங்களுக்கு அவங்க சரி கிடையாது, அவங்களுக்கு போட முடியாது, எங்களால போட மனசு இல்லை அப்படின்னு நினைச்சவங்களோட வாக்குகளை கூட இருக்கலாமே. அப்படிதான் தோணுது. இப்ப வந்து விஜய் பெற்றிருக்கிற வெற்றி அதை தான் நம்மளுக்கு தெரிவிக்குது. இப்ப பாஜக எதிர்ப்புங்கிறது கை கொடுக்காது, கை கொடுத்தது அப்படின்னு நான் வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லல. சரி, 100% இருக்கு. ஆனா நம்ம நினைச்ச அளவு இல்லையோ. அப்புறம் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புறேன். விஜய் வந்து எம்ஜிஆர் பாலிடிக்ஸ் எடுப்பாரு. எம்ஜிஆர் என்னைக்கு மத்திய அரசை எதிர்த்து இருக்கிறாரு? 80 ஒரு பிட்டர் எலெக்ஷன், இந்திரா காந்தியும் கருணாநிதி அவர்களும் சேர்ந்து எம்ஜிஆர் எதிர்த்து எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு வர பை எலெக்ஷன்ல அவர் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் அவர் இறந்தது தேர்தலில் அவரே ஜெயிக்கிட்டோம் அப்படி அவங்க கேட்காமலே அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்யறாரு. அந்த அரசியல இவர் திருப்பத்தூர் அந்த அரசியல அவர் கையெடுப்பாரு நினைக்கிறேன். திரு கண்ணன், திரு எம்ஜிஆர் மத்திய அரசை ரொம்ப எதிர்க்காம அரசியல் பண்ணார், நிர்வாகத்தை நடத்தினான்னு திரு ரகு குறிப்பிட்டார். காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கிட்டு, ஐயுஎம்எல்ஏ கூட்டணியில் வச்சுக்கிட்டு, இடதுசாரிகளை கூட்டணியில் வைத்துக்கொண்டு, மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லிக்கொண்டு அந்த கால அரசியலை இப்போது திரு விஜய் செய்வதுங்கிறது அவருக்கு அரசியல் ரீதியாக கை கொடுக்குமா? இல்லை, அது ஒரு வசதிக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு திருமண பந்தம் தான் இந்த காங்கிரஸோடு இருக்க கூட்டு, கம்யூனிஸ்டுகளோட இருக்க கூட்டு, தாவேகாவோட இருக்க கூட்டு, ஐயுஎம்எல்லோட இருக்க கூட்டுன்னு நான் நினைக்கிறேன். அவர் தன்னை நிலைப்படுத்திக்கிட்டார்னு வச்சுக்குவோம். அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா இவர்கள் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு தேவைப்பட மாட்டாங்க. அது அவருடைய அவர் செய்த முதல் தவறான நகர்வுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸை வந்து அவர்கள் வேகமா இவர்கிட்ட வந்ததும், இவர் அவங்கள ஆற தழுவிக்கிட்டதும் அது வந்து மத்திய அரசுக்கு ஒரு முகம் சுழிப்பை ஏற்படுத்தி இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவர்கள் பொதுவாக இந்த செக்குலர்ங்கிறத நீங்க எப்படி காங்கிரஸ் இல்ல காங்கிரஸோட இருந்தா தான் செக்குலர் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அவருக்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய குடையை விரித்திருக்கிறார். அந்த குடையின் கீழே வந்து இதுவரைக்கும் திமுக அதிமுக புரட்சிகள் தொடாத தலித் குடும்பங்கள் இந்த அரசால் மேலெழும். அதை நீங்க பார்க்க போறீங்க. அதனால தான் அந்த இஃப் யூ கேனாட் பீட் தெம் யூ ஜாயின் தெம் அப்படின்ற ஹோதால தான் விடுதலை சிறுத்தைகள் கூட இவங்களோட வந்திருக்காங்க. அது அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி சிறுபான்மையினர் அவங்களுடைய நம்பிக்கையும் அவர் பெற்றிருக்கிறார். இப்ப எம்ஜிஆர் பத்தி சொன்னீங்க. எம்ஜிஆர் அவருக்கு முன்பாக மத்திய அரசை எதிர்த்து அதனால் பாதாளத்தில் வீழ்ந்த கலைஞர் கருணாநிதியை பார்த்தார். அவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது, இந்த போக்கை நாம கடைபிடிச்சோம்னா இவருக்கு நடந்தது தான் நமக்கு நடக்கும். அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதோட நம்ம மோதல் போக்கே வச்சுக்க கூடாது. அதனால அவர் பண்ணிக்கிட்ட சமரசங்கள்லாம் ரொம்ப
நிறைய அவர் மொராஜி பிரதமராக வரும்பொழுது அவரோடு இணக்கமாக இருந்தார். சரண் சிங் வந்தபொழுது அவரோடு இணக்கமாக இருந்தார். இதெல்லாம் அப்புறம் அவருக்கு சிக்கல்கள் வந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் எமர்ஜென்சி ஆதரிச்சார். ஆனா சட்டமன்றத்திலேயே அவர் என்ன சொன்னார்னா, மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் தமிழக அரசு என்று சொல்லுபவர்கள் தமிழ்நாட்டு நலனை விரும்புபவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னார். நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு நலன்களை விரும்புகிறவர்கள் மத்திய அரசை எதிர்க்க வேண்டியதில்லைன்னு கண்ணன் சார் சொல்லியிருக்கிறார். அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். இல்ல அது வேற காலம். அப்போ வந்து ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, பெரிய பிரச்சனைகள் இல்லாம, அதாவது இந்த அளவுக்கு அதிகார பகிர்வோ ஜிஎஸ்டி என்ற பிரச்சனை கிடையாது. ஜிஎஸ்டி பகிர்வு அங்கிருந்து வர வேண்டிய கட்டாயம். மத்திய அரசாங்கம் அனைத்து ஃபண்டிங்கும் வந்து அவங்களே கையில் எடுத்திருக்காங்க. செஸ் ஆன் பெட்ரோல், டீசல் அண்ட் ஆல் ஆஃப் தட். இவ்வளவு பல பிரச்சனைகள் வந்து பாஜக வந்து வளர்த்த பிரச்சனைகள். அப்புறம் ஸ்டேட் இந்த டிவால்விங் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 42% ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது கூட ஒழுங்காக வராத ஒரு நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் அந்த பூல் ரொம்ப குறைஞ்ச சூழல் மாறி இருக்கு. ஆமா, அது அப்ப இந்த காலத்துக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. இது சண்டை போட்டு தான் ஆக வேண்டும் ஒரு கட்டாயம் இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு